ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனிட் 6 ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது எதில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 டேர்ம் 2 கவர் ஆகிருக்கும். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்திருப்பேன். இப்போது டேர்ம் 3யோட வீடியோ தான் பார்க்க போகிறோம், யூனிட் 1. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு நிறையா வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். அதே மாதிரி நான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வீடியோ எண்டிங்கில் தான் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டிங் வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இப்போ வந்துட்டு 6th ஸ்டாண்டர்ட். ஓகே, யூனிட் 1 சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இன் ஆன்ஷியன்ட் தமிழகம், த சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸ் அப்படிங்கிற 3 பேர் வந்துட்டு கவர் ஆவாங்க. அதனால் ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். Sangam age. The word Sangam refers to the association of poets who flourished under the royal patronage of the பாண்டியா கிங்ஸ் அட் மதுரை. சங்கம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா போயட்ஸ் இருப்பாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு அசோசியேஷன் தான் பார்த்தீங்கன்னா சங்கம் அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டியா கிங்ஸ் இருக்கும்போது அந்த சங்கம் அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்பட்டது. ஓகே, த போயம்ஸ் கம்போஸ்ட் பை தீஸ் போயட்ஸ் ஆர் கலெக்டிவ்லி நோன் அஸ் சங்கம் லிட்ரேச்சர். நம்ம சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னா என்னென்னா, இந்த போயட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த சங்க காலத்தில் நிறையா போயம்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கலெக்டிவாக சேர்ந்து சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். The period in which these poets were composed is called the சங்கம் ஏஜ். இந்த போயம்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ண அந்த பீரியட் தான் நம்ம சங்கம் ஏஜ்னு சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டேட்டா. ஆறுமுக நாவலர் ஜாஃப்னா, யுவி சுவாமிநாத ஐயர், தாமோதரம் பிள்ளை strove hard and spent many years in retrieving and publishing the Tamil classics and the ancient Tamil texts which were ஒரிஜினலி ப்ரெசன்ட் ஆஸ் அ பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட்ஸ். என்ன ஆகுது அப்படின்னா, ஓலை சுவடிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அங்கங்கே சிதறி கிடக்கும். அந்த இவங்க ஆறுமுக நாவலராகட்டும், யுவி சுவாமிநாத ஐயர் ஆகட்டும், நெக்ஸ்ட்டு தாமோதரம் பிள்ளை, இவங்க 3 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த வெவ்வேறு இடங்களில் சிதறி கிடக்கிற ஓலை சுவடிகள் எல்லாத்தையும் அவங்களா போய் தேடி தேடி ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணி அதை எழுத்து வடிவம் ஒரு ஓலைச்சுவடிகளில் இருக்கிறத ஒரு எழுத்து வடிவில் தமிழோட தமிழ் லாங்குவேஜில் பதிப்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் ஆறுமுக நாவலர், யுவி சுவாமிநாத ஐயர். சுவாமிநாத ஐயர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தமிழ்லேயும் கவர் ஆவார், அவர் உவேசா அப்படிங்கிறவர். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தாமோதரம் பிள்ளை. ஓகே, நெக்ஸ்ட்டு சோர்சஸ். நம்மளுக்கு இந்த சங்கம் ஏஜ் பற்றி எங்கெங்கிருந்தெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்கிரிப்ஷன். ஃபஸ்ட்டு இன்ஸ்கிரிப்ஷன் ஹாதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் கிங் காரவேலா ஆஃப் கலிங்கா. கலிங்கா கிங்டமில் இங்கே ஹாதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுல கிடச்சிருக்கு. அப்புறம் புகழூர் நியர் கரூரில் இருக்குது அந்த இன்ஸ்கிரிப்ஷன். Ashokan edicts 2 and 13 and the inscriptions found at Mangulam, Alagarmalai and கிழவளவு அப்படிங்கிறதுல கிடச்சிருக்கு. நியர் மதுரையில் இருக்குது கிழவளவு அப்படிங்கிறது. இந்த இடத்துல எல்லாத்தையும் இன்ஸ்கிரிப்ஷனை வச்சு கல்வெட்டுகள் எல்லாமே இருந்திருக்கு. அதை வச்சு நம்மளுக்கு நம்மளோட சங்கம் ஏஜில் நிறையா சங்கம் ஏஜ் பற்றின குறிப்புகள் எல்லாமே இருந்திருக்கு. காப்பர் பிளேட்ஸு, வேள்விக்குடி அண்டு சின்னமன்னூர் காப்பர் பிளேட்ஸு, இது 2 தான் இருக்குது, அதனால் இம்பார்ட்டண்ட்டு, அதனால தான் இதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். காப்பர் பிளேட்ஸ், வேள்விக்குடி அண்டு சின்னமன்னூர் காப்பர் பிளேட்ஸ் கிடச்சிருக்கு. காயின்ஸ் சேரர், சோழர், பாண்டியர் எல்லாருமே அவங்களோட காயின்ஸ் வெளியிட்டிருப்பாங்க இல்லையா, அது நம்ம எக்ஸ்கவேஷன் பண்ணும்போதெல்லாம் கிடச்சிருக்கும். அதை வச்சு நம்மளுக்கு சங்கம் ஏஜ் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அண்டு த chieftains of சங்கம் ஏஜ் as well as the Roman coins.
நெக்ஸ்ட் மெகாலித்திக் மான்யூமெண்ட்ஸ், பரியல்ஸ் அண்ட் ஹீரோ ஸ்டோன்ஸ். ஸோ 6th டேர்ம் 2ல் வந்து பரியல்ஸ்லாம் மெகாலித்திக் பீரியட் அந்த மாதிரி நிறையா பார்த்துருப்போம். அது பார்த்தீங்கன்னா இப்போது இது என்னன்னு இது சொல்கிற போது என்னென்னு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ பரியல்ஸ் அண்ட் ஹீரோ ஸ்டோன்ஸு, ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொற்கை, அழகன்குளம், உறையூர், இது எல்லாத்துலேயும் இருந்து நம்ம ஆர்கியாலஜிக்கல் இது பண்ணி எடுத்த ஒரு இது மூலயமா நம்மளுக்கு சங்கம் ஏஜ் பற்றி தெரிய வருது. நெக்ஸ்ட்டு லிட்ரரி சோர்சஸ். ஸோ தொல்காப்பியம், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, 15 கீழ்கணக்கு, நெக்ஸ்ட்டு பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, இது எல்லாத்தையும் மூலயமா, அப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது எல்லா லிட்ரரி சோர்சஸ் மூலியமாகவும் சங்கம் ஏஜ் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஃபாரின் நோட்டீசஸ் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து கிடைச்சது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கள்லேருந்து சில புக்ஸ்லேயும் சங்கம் ஏஜ் பற்றி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா த பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி, பிளின்சிஸ் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, ப்ளாட்மீஸ் ஜியாகிரஃபி, மெகஸ்தனீஸ் இண்டிகா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது எல்லாமே புக்ஸு, அதோட ஆத்தர்ஸ், கரெக்டாக. அப்போது இது இம்பார்ட்டன்ட். ஏன் இதை நான் எதுக்கு க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ புக்ஸு, லிட்ரேச்சர்ஸு, நியூஸ் பேப்பர்ஸு, அது எல்லாமே ஜேர்னல்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ தட் அது மட்டும் தனியாக எடுத்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதெல்லாம் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ சம் கலர்ஸும் ஹைலைட் பண்ணியிருப்பேன். அது என்னென்னு அந்த ஹைலைட்டட் இது வரும்போது நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் தொல்காப்பியம் இஸ் அ ஒர்க் ஆன் தமிழ் கிராமர். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். தமிழ் கிராமர் அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எது ஞாபகம் வரும்னு கேட்டால் தொல்காப்பியம் தான். It represents the quality of Tamil language and the culture of Tamil people of the Sangam age. ஸோ சங்கம் ஏஜில் தமிழ் பீப்புள் எப்படி தமிழ் லாங்குவேஜை எவ்வளோ மதிச்சிருக்காங்க, அதோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த தொல்காப்பியம் மூலியமாக நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டைம் ஸ்பேன்னு பார்த்தீங்கன்னா 3rd century BC to 3rd century AD. தமிழகம் அப்படிங்கிறது எதெல்லாம் சேர்ந்தது தமிழகம் அப்படின்னு சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ வேங்கடம்னு சொன்னால் திருப்பதி தெரியும் இல்லையா. ஸோ அதை தான் வேங்கடம் அப்படின்னு பழங்காலத்தில் சொல்லுவாங்க. ஸோ அது இந்த நார்த் டு கன்னியாகுமரி, அப்புறம் இந்த சவுத் பவுண்டட் பை சி ஆன் த ஈஸ்ட் அண்ட் த வெஸ்ட். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வேங்கடம் முதல் கன்னியாகுமரி வரை எல்லாமே சேர்ந்தது தான் தமிழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அயன் ஏஜ், கல்ச்சர் மெகாலித்திக். அங்கே பார்த்துருப்போம் 6th டேர்ம் 2ல் பார்த்திங்கன்னா ப்ரீ சங்கம் ஏஜ் தொடங்குறதும் மெகாலித்திக் பீரியடு, அதாவது அயன் ஏஜ் ஒன்றுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதை தான் இங்கேயும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அயன் ஏஜ், கல்ச்சர் மெகாலித்திக். பாலிட்டி அப்படிங்கிறது மொனார்க்கியாக இருந்திருக்கு. ஸோ மன்னராட்சி கொண்டது தான், அந்த சமயத்தில் மன்னராட்சி தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டைனாசிட்டிஸ் ரூல்டு பார்த்திங்கன்னா சேராஸ், சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ் தான் வந்து ரூல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜார்ஜ் எல் ஹார்ட், ப்ரொஃபஸர் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா, has said that Tamil is as old as Latin. ஸோ லாட்டினை விட பழமையானது தமிழ் அப்படிங்கிறது யார் சொல்லியிருக்கா? எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் எங்கே ப்ரொஃபஸராக இருக்கார்? யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் ப்ரொஃபஸராக இருக்கார். இதை ஏன் வயலட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா சேயிங்ஸு ஆர் கோட்ஸ். ஒருத்தர் இப்போ எல் ஹார்ட் வந்து தமிழ் வந்து லாட்டினை விட பழமையானது அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கோட்ஸு இதெல்லாமே வந்து நான் வயலட் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஓகே, த லாங்குவேஜ் அரோஸ் ஆஸ் அன் என்டையர்லி இண்டிபெண்ட் ட்ரெடிஷன் வித் நோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அதர் லாங்குவேஜ். ஸோ தமிழ் அப்படிங்கிறது தனித்து இயங்கி இருக்குது, எந்த ஒரு லாங்குவேஜை டிபெண்ட் பண்ணியும் இல்லாமல் தமிழ் வந்துட்டு நம்மளோட ட்ரெடிஷனை சொல்கிறது விதமாகவும் அது தனித்து இயங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு சேராஸ் பற்றி பார்க்க போகிறோம். மூவேந்தர்ஸ், 3 great கிங்ஸ்ன்னு சொல்லுவோம், ரூல்டு த டெரிட்டரிஸ் ஆஃப் தமிழகம் டியூரிங் த சங்கம் ஏஜ். ஸோ சங்கம் ஏஜ் அப்போ மூவேந்தர்கள்ங்கிற 3 great கிங்ஸ் தான் ரூல் பண்ணியிருக்காங்க நம்மளோட தமிழ்நாட்டை சங்கம் ஏஜில். த வேர்ட் வேந்தர் அப்படின்னா யாரை குறிக்குது? வேந்தர் வாஸ் யூஸ்டு டு ரெஃபர் டு 3 dynasties, நேம்லி சேராஸ், சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ். வேந்தர்னு சொல்லுவோம் இல்லையா. வேந்தர்னா யாருன்னு கேட்டிங்கன்னா மன்னர்னு சொல்லுவோம். இந்த 3 மன்னர்கள் சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸை குறிக்குது. இந்த கிரே கலர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு வேந்தர் அப்படின்னு சொல்லி எதை ரெஃபர் பண்ணுறோம்? சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸ், கிங்கை ரெஃபர் பண்ணுறோம், டைனாசிட்டியை ரெஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்சஸ் ஆர் அதர் நேம்ஸ் எல்லாம் சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நான் கிரே கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட்டு
The Cheras ruled over the central and the north Travancore, Cochin, South Malabar and Kongu region of Tamil Nadu. ஸோ சேராஸ் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பகுதியெல்லாம் ரூல் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் ட்ரிவாங்கூர் சென்ட்ரல் அண்டு நார்த்து கேரளாவில் இருக்க ட்ரிவாங்கூர், கொச்சின், மலபார் எல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க யார்? சேராஸ். அப்புறம் கொங்கு ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு இது எல்லாத்தையுமே சேரர்கள் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த பதிற்றுப்பத்து எ கலெக்ஷன் ஆஃப் 10 டிகேட்ஸ் ஆஃப் வெர்சஸ். ஸோ பதிற்றுப்பத்து அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சேரர்களை பற்றி பதிற்றுப்பத்து வந்து சொல்லியிருக்கு. பதிற்றுப்பத்து அப்படின்னா 10 இதை கொண்டது தான் பதிற்றுப்பத்துன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது அந்த புக்கில் வந்து சேராஸ் பற்றின குறிப்புகள் இருக்குது. இந்த ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மன்னர். இப்போது சேர மன்னர்னா நம்ம புக்கில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா சேரன் கிங் செங்குட்டுவனை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இளங்கோவடிகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. சேரல் இரும்பொறை பற்றி. அப்போ சேராஸ்னால் 6th term 3ல் யார் பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த ப்ளூ கலர் மட்டும் நான் பார்த்துப்பேன். ஸோ அதுக்காக ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இட் இஸ் நோன் தட் த சேரா கிங் செங்குட்டுவன் வெண்ட் ஆன் அ மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன் டு நார்த் இந்தியா. ஸோ சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியாவுக்காக ஆர்மிஸ் ரிலேட்டடான இதை பற்றி கலந்துரையாடுறதுக்காக நார்த் இந்தியாவுக்கு போயிருக்காரு. ஹி brought stones from the Himalayas for making the ideal of கண்ணகி. அவர் என்ன பண்ணியிருக்காரு? நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஹிமாலயாஸில் இருந்து கற்களை கொண்டு வந்து கண்ணகிக்காக சிலையை வந்து மேக் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறத கண்ணகிங்கிறவங்க யார்? சிலப்பதிகாரம் அப்படிங்கிற புக்கில் இருக்கிற ஒரு கேரக்டர் தான் வந்து கண்ணகி. ஹி இன்ட்ரடியூஸ்ட் பட்டினி கல்ட். ஸோ பட்டினி கல்ட் அப்படிங்கிறத வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா? சேர கிங் செங்குட்டுவன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சேரன் செங்குட்டுவரோட யங்கர் பிரதர், அதாவது சேரன் செங்குட்டுவரோட தம்பி யாருன்னு கேட்டிங்கன்னா இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் தான் சிலப்பதிகாரத்தை எழுதியிருந்திருப்பார். ஓகேவா? ஓகே, அந்த சிலப்பதிகாரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ்லேருந்து கண்ணகிக்காக சிலையை கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு சேரா கிங் பார்த்தீங்கன்னா சேரல் இரும்பொறைன்னு சொல்லுவோம். அவரோட பேர்லேயே நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. இஷ்யூட் காயின்ஸ் இன் ஹிஸ் நேம். இது இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பட்டினி கல்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். சேரன் செங்குட்டுவரை பொறுத்த வரைக்கும் பட்டினி கல்ட். அதே மாதிரி சேரல் இரும்பொறை பார்த்தீங்கன்னா அவரோட பேர்லேயே தன்னுடைய பேர்லேயே வந்து நாணயத்தை வெளியிட்டவர். அதே மாதிரி சம் சேரா காயின்ஸ் பியர் தேயர் எம்ப்ளம் ஆஃப் பவ் அண்ட் அரோ. ஸோ சேரர்களோட சின்னம் பார்த்தீங்கன்னா வில்லம்பு அப்படிங்கிறது தான் சேரர்களோட சின்னமாக இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராமினன்ட் சேரா ரூலர்ஸ். யாரெல்லாம் சேர கிங்ஸாக இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உடையன் சேரலாதன், நெக்ஸ்ட்டு இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பொறை. ஓகேவா? இவங்க எல்லாருமே சேரா கிங்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோலாஸ் பற்றி பார்க்க போகிறோம். சேரர்கள் முடிஞ்சிச்சு, அடுத்தது சோழர்கள். த சோலா கிங்டம் ஆஃப் சங்கம் பீரியட் எக்ஸ்டெண்டட் அப் டு வேங்கடம். ஸோ சோலா கிங் எது வரைக்கும் ரூல் பண்ணியிருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி வரைக்கும் ரூல் பண்ணியிருந்திருப்பாங்க. த காவிரி டெல்டா ரீஜன் ரிமைன் த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த கிங்டம். ஸோ காவிரி போகிற நதி எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்மளோட சென்ட்ரல் பார்ட்டாக வந்துட்டு சேரர்களோட சென்டர் பார்ட்டாக வந்துட்டு காவிரி டெல்டா ரீஜன்ஸ் தான் இருந்திருக்கு. திஸ் ஏரியா வாஸ் லேட்டர் நோன் அஸ் சோழமண்டலம்னு அதை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கரிகால் வளவன் ஆர் கரிகாலன் அப்படின்னு சொல்லுவோம். வாஸ் த மோஸ்ட். ஸோ இது வந்து பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும். பேர் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். சோலாஸ் பற்றி படிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபேமஸ் ஆஃப் த சோலா கிங்ஸ். ஹீ டிஃபீட்டட். யார் டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா த கம்பைன்டு ஆர்மி ஆஃப் த சேராஸ், பாண்டியாஸ் அண்ட் த 11 வேலிர் chieftains who supported them at வென்னி, a small village in the தஞ்சாவூர் region. ஸோ இந்த கரிகாலன் அப்படிங்கிறவர் யாரெல்லாம் தோக்கடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சேரர்களை, பாண்டியர்களை, அதே மாதிரி 11 வேலிர் மன்னர்களை வந்துட்டு தோக்கடிச்சிருக்காங்க. அந்த இந்த 11 வேலிர் மன்னர்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வென்னி அப்படிங்கிற ஸ்மால் வில்லேஜ் தஞ்சாவூர் ரீஜனில் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற 11 வேலிஸை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஹி கன்வெர்டட் ஃபாரஸ்ட் இன்டு கல்டிவபிள் லேண்ட்ஸு. ஸோ காடுகள் எல்லாத்தையும்
வந்து விவசாயம் பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சர் செய்யக்கூடிய லேண்ட்ஸாக யார் மாற்றிருக்கான்னு கேட்டால் நம்மளோட கரிகாலன் அவர்கள் தான். அதே மாதிரி கல்லணை யார் பில்ட் பண்ணான்னு கேட்டால் கரிகாலன் அவர்கள் தான். ஓகேவா? ஸோ ஹி பில்ட் கல்லணை மீனிங் எ டேம் மேட் ஆஃப் ஸ்டோன். ஸோ கல்லணை அப்படிங்கிறது எந்த மாதிரி ரெஃபர் பண்ணுவோம்? டேம் மேட் ஆஃப் ஸ்டோனு ரெஃபர் பண்ணுறோம் ஏதாவது கல்லணையை. ஸோ இந்த மாதிரி ரெஃபர் பண்ணுறதெல்லாம் நான் கிரே கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே. அக்ராஸ் த ரிவர் காவேரி டு டெவலப் அக்ரிகல்ச்சர். திஸ் போர்ட் புகார் attracted merchants from various regions of the Indian Ocean. ஸோ இந்த புகார் அப்போது வந்துட்டு புகார் தான் வந்துட்டு துறைமுகமாக இருந்திருக்கும். அந்த துறைமுகம் இந்தியன் ஓஷன் வழியாக வந்துட்டு வேரியஸ் ட்ரேடர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அட்ராக்ட் பண்ணிச்சு. த பட்டினப்பாலை இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 அப்புறம் வந்துட்டு சிலப்பதிகாரம். ஓகேவா? 2 இதுவும் சேராஸ் பற்றி சொல்லியிருக்கோம். சோழாஸ் பற்றி சொல்கிறது பார்த்திங்கன்னா பட்டினப்பாலை. இது வந்து பொயட்டிக் ஒர்க் இந்த 17 கீழ்கணக்கு. ஸோ 17 கீழ்கணக்கில் தான் இந்த பட்டினப்பாலை அப்படின்னு வரும். ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா கரிகாலனோட ட்ரேடிங் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி எல்லாம் சொல்லியிருப்பாங்க பட்டினப்பாலையில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கல்லணை. கல்லணை பார்த்திங்கன்னா இட் வாஸ் அ டியூக் பில்ட் வித் ஸ்டோன்ஸ்ன்னு பார்த்தாச்சு. இட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த காவேரி டு டைவர்ட் வாட்டர் த்ரூ அவுட் த டெல்டா ரீஜன்ஸ் ஃபார் த இரிகேஷன். ஸோ காவிரி ரிவரில் இருந்து கல்டிவபிள் லேண்ட்ஸுக்கு அந்த காவிரி நீர் வந்து போகிற மாதிரி நிறையா வேஸ் எல்லாத்தையுமே உருவாக்குனார். அதனால கல்லணை அப்படிங்கிறத பில்ட் பண்ணார். ஓகே. வென் இட் வாஸ் பில்ட் கல்லணை வந்து இரிகேட்டட் அண்ட் ஏரியா. ஸோ எத்தனை நீர்ப்பாசனத்துக்கு 69,000 ஏக்கர்ஸுக்கான நீர்ப்பாசனத்தை இந்த கல்லணை டேம் மூலயமா வந்துட்டு போய் சேர்ந்துருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோழா ரூலர்ஸில் ப்ராமினன்ட் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளஞ்சேட் சென்னி, கரிகால்வளவன் அப்படிங்கிற கரிகாலன், கோச்செங்கணன், கிள்ளி வளவன், பெருனர் கிள்ளி. ஓகேவா? இவங்க எல்லாருமே வந்துட்டு சோழா கிங் ரூலர்ஸோட ப்ராமினன்ட் ரூலர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாண்டியாஸ் பார்க்க போகிறோம். ஸோ பாண்டியாஸ் பீரியடில் தான் வந்துட்டு சங்கம் ஏஜ் அப்படிங்கிறது ரொம்பவே உச்சபட்சத்தில் இருந்திருக்கும். த பாண்டியா ரூல்டு த ப்ரெசன்ட் டே சதர்ன் தமிழ்நாடு. ஸோ சதர்ன் தமிழ்நாட்டை வந்து ரூல் பண்ணவங்க பார்த்திங்கன்னா பாண்டியாஸ் தான். பாண்டியா கிங்ஸ் பேட்ரனைஸ்டு த தமிழ் போயட்ஸ் அண்ட் ஸ்காலர்ஸ். செவரல் நேம்ஸ் ஆஃப் பாண்டியா கிங்ஸ் ஆர் மென்ஷன்ட் இன் த சங்கம் லிட்ரேச்சர். ஸோ நிறையா பாண்டிய மன்னர்களை பற்றி சங்கம் லிட்ரேச்சரில் பேசியிருந்திருப்பாங்க. அதில் நம்ம நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவர் இஸ் ஹெயில்டு ஆஸ் த மோஸ்ட் பாப்புலர் வாரியர். ஸோ போர் வீரர்கள்லேயே ரொம்ப பிரசித்தி பெற்றவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவர் தான். He defeated the combined army of the சேரா, சோழா, 5 வேலூர் chieftains at the தலையாலங்கானம். ஸோ தலையாலங்கானத்தில் சேராஸ், சோழாஸ் அப்புறம் 5 வேலூர் chieftains-ஐ இவர் வந்து டிஃபீட் பண்ணியிருந்திருப்பார். யார்? நெடுஞ்செழியன் அவர்கள். He is praised as the Lord of கொற்கை. ஸோ இம்பார்ட்டன்ட், நெடுஞ்செழியன் என்ன சொல்லுவாங்க? லார்ட் ஆஃப் கொற்கை அப்படின்னு போற்றி பாடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாண்டியா கண்ட்ரி வாஸ் வெல் நோன் ஃபார் பேர்ல் ஹண்டிங். ஸோ முத்து பறித்தல், முத்தாடுதல் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ முத்து எடுத்தல் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரொம்பவே பாண்டிய நாட்டில் இருந்திருக்கு. பாண்டியா கிங்ஸ் இஷ்யூட் மெனி காயின்ஸ். தேர் காயின்ஸ் ஹாவ் எலிஃபண்ட் அஸ் ஒன் சைடு அண்ட் ஃபிஷ் ஆன் அதர் சைடு. ஸோ அவங்களோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, ஆனால் காயின்ஸில் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட்டும் இருந்திருக்கும் ஒரு சைடில், இன்னொரு சைடில் ஃபிஷ்ஷும் இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு முடுக்கிடும் மின் பெருவழுதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இஷ்யூடு காயின்ஸ் டு காமெமரேட் ஹிஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் மெனி வேதிக் ரிச்சுவல்ஸ். ஸோ நிறையா வேதிக் ரிச்சுவல்ஸ், வேதிக் சடங்குகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவரோட காயின்ஸ் வந்துட்டு நிறைய இஷ்யூ பண்ணியிருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு ப்ராமினன்ட் பாண்டியா ரூலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நெடியோன், நன்மாறன், முடுக்குடிமி, பெருவழுதி, நெக்ஸ்ட்டு நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவங்க. இவங்க எல்லாருமே பாண்டியா கிங்ஸில் ரொம்ப ப்ராமினென்ட்டு. ஓகே. என்னென்ன பட்டங்கள்லாம் மூவேந்தர்களுக்கு என்னென்ன பட்டங்கள்லாம் இருக்குது, இது இம்பார்ட்டன்ட். மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். ஓகே. சேராஸ்க்கு என்னென்னு? ஆதவன், குடுவான், நெக்ஸ்ட்டு வானவன், இரும்பொறை, இதெல்லாமே சேராஸ்க்குரியது. சோழாஸுக்கு பார்த்தீங்கன்னா சென்னி, செம்பியான், கிள்ளி, வளவன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாண்டியாஸ்க்கு மாறன், வழுதி, செலியன், தென்னார். ஓகே. நெக்ஸ்ட்டு ராயல் இன்செக்னியா, ஸ்கிரிப்சர், ட்ரம்,
and white umbrella were used as the symbols of royal authority. ஸோ ராயல் அத்தாரிட்டிக்கான சிம்பிள்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்சர், ட்ரம்மு, ஒயிட் அம்ப்ரெல்லா அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு மூவேந்தர் அவங்களோட கார்லாண்ட், போர்ட்டு, கேபிட்டல் சிம்பிள்ஸ். சேராஸ் பார்த்தீங்கன்னா எந்த மலர் வந்து இது பண்ணுவாங்க, பாம்னியரா ஃப்ளவர். நெக்ஸ்ட்டு போர்ட்டு பார்த்தீங்கன்னா முசிறியில் தொண்டி சொல்லுவோம். கேபிட்டல் பார்த்தீங்கன்னா வஞ்சின்னு சொல்லுவோம், அதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு கரூர். ஓகே, நெக்ஸ்ட்டு அவங்களோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா பவ் அண்ட் ஆரோ. நெக்ஸ்ட்டு சோலாஸ் அப்படிங்கிறவங்க ஃபிக், அத்திப்பூ இருக்கு இல்லையா அது. நெக்ஸ்ட்டு புகார், போர்ட் வந்து புகார். நெக்ஸ்ட்டு உறையூர், புகார்னு சொல்லுவோம் கேபிட்டல். சிம்பிள் வந்து டைகர். நெக்ஸ்ட்டு பாண்டியாஸுங்கிற மர்கோசான்னு சொல்லுவோம், நீம் ஃப்ளவர். அவங்களோட போர்ட் கொர்க்கை, கேபிட்டல் வந்து மதுரை. நெக்ஸ்ட்டு சிம்பிள் வந்து 2 ஃபிஷ். ஓகே, நெக்ஸ்ட்டு மைனர் சீஃப்டைன்ஸ், குறுநில மன்னர்கள்னு சொல்லுவோம். ஆய், வேளிர் அண்டு கீழார்னு சொல்லுவோம். ஓகேவா, apart from 3 great kings there were several brave independent minor chieftains called velirs. The name Ay is derived from the ancient Tamil word ஐயர், meaning shepherdன்னு சொல்லுவோம். ஓகே, among Ay chiefs of Sangam age, அந்திரன், தித்திரன் and நன்னன் were the important names. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த ஃபேமஸ், நான் இஃப் சம் வேர்ட்ஸ் நான் தப்பாக ஆர் மிஸ்ப்ரனன்சியேஷன் பண்ணியிருந்தாலும் ஸோ ப்ளீஸ் கரெக்ட் இட். ஓகே, த ஃபேமஸ் வேளிர் வேர் த 7 பேட்ரான்ஸ், கடையேழு வள்ளல்கள்னு சொல்லுவோம். அவங்கெல்லாம் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான் அண்ட் நல்லி. இவங்க எல்லாரும் தான் கடையேழு வள்ளல்கள், 7 பேட்ரான்ஸ் சொல்லுவோம். They were popular for their generous patronage of Tamil poets. நெக்ஸ்ட் கிலார் அப்படிங்கிறது வாஸ் த வில்லேஜ் சீஃப். ஸோ வில்லேஜ் சீஃபை கிலார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் சங்கம் பாலிட்டி, கிங்ஷிப். ஓகே, நெக்ஸ்ட் கிங்ஷிப். த கிங்ஷிப் வாஸ் ஹெரிடிட்ரி. கிங்ஷிப் அப்படிங்கிறது இது வழி வழியாக தொடர்ந்துட்டே தான் வருது. த கிங் வாஸ் கால்ட் அஸ் கோ. கிங் என்னன்னு சொல்லுவோம், கோ அரசர் அப்படின்னு சொல்லுவோம், கோன்னு சொல்லுவோம். கிங்குக்கான மற்ற பெயர்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன். இதெல்லாமே வந்து கிங்ஸ்க்கான அதர் நேம்ஸ். ஓகே, வித் அதர் டைட்டில்ஸ் பை விச் த கிங் வாஸ் அட்ரஸ்ட். த எல்டஸ்ட் சன் ஆஃப் த ரெஜினிங் கிங் ஜென்ரலி சக்சீடட் டு த த்ரோன். ஸோ எல்டஸ்ட் சன் தான் வந்து இப்போது யார் வயதில் வந்து மூத்தவங்களா சன் 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு யார் பிறக்கிறாங்களோ அவங்க தான் வந்து அடுத்த மன்னராக வந்து முடிசூடுவார் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த க்ரோனேஷன் செரிமனி வாஸ் நோன் ஆஸ் அரசு கட்டளேறுதல் ஆர் முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, என்ன பண்ணுவாங்க, அரசர் வந்து முடிசூட்டுவாங்க இல்லையா. ஸோ ஃபாதர் வந்துட்டு சன்னுக்கு வந்து முடிசூட்டு விழா நடத்துவார். கிங் வந்துட்டு முடிசூட்டு விழா அப்படிங்கிறத நடத்துவார். த க்ரோன் பிரின்ஸ் வாஸ் நோன் ஆஸ் கோமகன். ஸோ கோமகன் அப்படிங்கிறவர் யார் சொல்லுவோம் அப்படின்னா பிரின்ஸ், அந்த அரியணை ஏற போகிற அந்த புதிய மன்னரை தான் நம்ம கோமகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வைல் த யங் ஒன்ஸ் வேர் கால்ட் அஸ் இளங்கோ, இளஞ்செழியன் அண்டு இளஞ்சேரல் அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாத்தையும் இப்படி சொல்லுவோம். ஓகே, கிங் ஹெல்ட் அ டெய்லி தர்பார், நாளவை. தர்பார்னா நாளவைன்னு சொல்லுவோம். ஓகேவா, டெய்லி வந்துட்டு மீட்டிங்ஸ் வந்துட்டு நடக்கும். at which he heard and resolved all the disputes. The income to the state was through taxation. எப்படி வரி வசூலிக்கிறது மூலியமாக தான் ஸ்டேட்டுக்கான இன்கம்லாம் வந்துட்டு அவங்களுக்கான நிறையா உதவிகள் எல்லாத்தையுமே, மக்களுக்கான உதவிகள் எல்லாத்தையுமே செய்ய முடிஞ்சிச்சு. லேண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப மெயினான சோர்ஸாக இருந்திருக்கு. அதை பார்த்தீங்கன்னா இறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திஸ் அப்பார்ட் த ஸ்டேட் கலெக்டர் ட்ரால்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ். ஸோ சுங்கவரி அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ ட்ரால்ஸு, கஸ்டம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வரி கலெக்ட் பண்ணுறாங்க. ட்ரிபியூட்ஸ் அண்ட் ஃபைன்ஸ் எல்லாமே போட்டாங்க. த கிங்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் வோர் த ஹீரோயிக் ஆங்க்லன்ஸ். ஸோ வீர காசல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ வீர காசல் அப்படிங்கிறது சொல்லுவோம். அதை வந்து கிங்ஸும் சோல்ஜர்ஸ் மட்டும்தான் அதை வியர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆங்க்லண்ட் த நேம் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் த வீவர் வேர்
blazoned. Next is spies were used not only to find out what was happening within the country but also in foreign countries. ஸோ இது ஒற்றர்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இது பண்ணுவாங்க இல்லையா, அவங்க தான் ஸ்பைஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே மட்டும் இல்லை, வெளிநாடுக்குள்ளேயும் வந்துட்டு அனுப்புவாங்க. ஓகேவா. A wound is the back was considered as disgrace, and there are instances of king fasting unto death because they had suffered such a wound in the battle. ஸோ வந்து கிங்ஸ் வந்துட்டு காயமடைஞ்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த காயமடைஞ்ச கிங்கை வந்துட்டு கன்சிடர் டிஸ்கிரேஸ் அண்டு என்ன பண்ணுவார், அவர் இறந்து போகிற வரைக்கும் ஸோ அவர் வந்து நல்லபடியாக வந்துட்டு அவரோட ஊன்ஸ் எல்லாத்தையுமே சரியாக்கி ஏன்னா அவர் பேட்டெல்லாம் அவ்வளோ சஃபர் ஆகியிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அவர் கொஞ்சம் காலத்துக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் த கோர்ட். த கிங்ஸ் கோர்ட் வாஸ் கால்டு அரசவை. ஸோ கிங்கோட இதை என்ன சொல்லுவோம், அரசவை அப்படின்னு சொல்லுவோம். ஆக்குபைட் த செரிமனியஸ் த்ரோன் இன் த கோர்ட் கால்டு அரியணை. ஸோ அரசவை, அரியணை. ஓகே. In the court, the king was surrounded by officials, distinguished visitors and court poets. The rulers had five-fold duties. 5 கடமைகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, encouraging learning, performing rituals, presenting gifts, promoting people and punishing the criminals. ஸோ என்னென்ன அவங்களோட 5-fold டியூட்டியாக இருந்திருக்கு. ஸோ கற்றுக்கிறத வந்து என்கரேஜ் பண்ணுறது, அதே மாதிரி ரிச்சுவல் சடங்குகள் எல்லாத்தையுமே கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ப்ரைஸிங் கிஃப்ட்ஸு, யாராவது நல்லா அப்போல்லாம் முதல்ல புலவர்கள்லாம் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு பரிசு கொடுக்கறது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் இல்லையா, அது. அப்புறம் பார்த்திங்கன்னா மக்களை வந்து காக்கிறது, அப்புறம் ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா தண்டனை வழங்குறது. இது எல்லாமே தான் 5-fold டியூட்டிஸாக இருந்திருக்கு. Ambassadors were employed by the kings. They played a significant role. The king was assisted by a number of officials. They were divided. Officials எப்படி டிவைட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஐம்பெருங்குழு, அதே மாதிரி எம்பிராயம் அப்படின்னு சொல்லி. ஐம்பெருங்குழுனா 5 பேர் இருப்பாங்க, எம்பிராயம் அப்படின்னா 8 பேர் கொண்ட குழுவாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்மி. த கிங்ஸ் ஆர்மி கன்சிஸ்ட் ஆஃப் 4 டிவிஷன்ஸ், நேம்லி இன்ஃபேண்ட்ரி, கேவல்ரி, எலிஃபென்ட் அண்ட் சேரியட் ஃபோர்ஸஸ். ஸோ குதிரைப்படை, காலாட்படை, யானைப்படை, அந்த மாதிரி நிறையா 4 படைகள் வந்துட்டு இருக்குது. த ஆர்மி வாஸ் நோன் அஸ் படை. த சீஃப் ஆஃப் த ஆர்மி வாஸ், ஸோ சீஃப் என்ன சொல்லுவோம், தனைத்தலைவன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் த ப்ராமினென்ட் வெப்பன்ஸ் யூஸ்டு டியூரிங் திஸ் பீரியட் வாஸ், என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க, கத்தி, வால், ஸ்வாடு, கேடயம், டமாரம், நெக்ஸ்ட்டு ஸ்பியர்ஸ், பவ் அண்ட் ஆரோஸ், இது எல்லாமே யூஸ் பண்ணோம். டமாரம் அப்படிங்கிறது as a missile to be thrown at the enemy from a distance. ஸோ தூரத்துலேருந்து ஒரு தூக்கி போடுறது, எனிமி மேலே போடுறது தான் டொமாரம் அப்படின்னு சொல்லுவோம். த பிளேஸ் வேர் த வெப்பன்ஸ் வேர் கெப்ட். ஸோ படைக்கொட்டில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் வைக்கிற கிடங்குக்கு பேர் படைக்கொட்டில்னு சொல்லுவோம். The forts were protected by deep moats and trenches. The war drum was worshipped as a deity. ஸோ அந்த முழங்குற முரசு இருக்குல்லையே, அதை வந்து தெய்வமாக வந்து வழிபட்டாங்க. law and justice. law and justice, the king was the final authority for the appeal. கடைசியாக யார்கிட்ட போவாங்க அப்படின்னா கிங் கிட்ட தான் போவாங்க. in the capital town, the court of justice was called அவை. ஸோ நீதி வழங்குற இடத்துக்கு பேர் அவைன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு மன்றம். அவைக்கு அடுத்தது மன்றம் served as the dispersing justice. Punishment was always there. Execution was ordered for theft cases. ஸோ தூக்கிலிடுற தண்டனை, திருடுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக தூக்கிலிடுற தண்டனை எல்லாம் வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு beheading, mutilation of the offending limbs of the body, torture and imprisonment and imposition of fines. இதெல்லாமே வந்துட்டு லா அண்ட் ஆர்டரில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட்டு என்டையர் கிங்டமையும் மண்டலம்னு சொல்லுவோம். அந்த மண்டலம் கீழே வர்றது நாடோஸ். நாடுக்கு கீழே வர்றது குரம் அப்படின்னு சொல்லுவோம். குரம்க்கு கீழே வர்றது ஊர். ஊருக்கு கீழே வர்றது சிறுவூர். சிறுவூருக்கு அடுத்தது மூதூர். சிறுவூர் அப்படிங்கிறது ஸ்மால் வில்லேஜ், மூதூர் அப்படிங்கிறது ஓல்டு வில்லேஜ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பட்டினம் வாஸ் த நேம் ஆஃப் த கோஸ்டல் டவுன். புகார் வாஸ் த ஜென்ரல் டேர்ம் ஆஃப் த ஹார்பர் டவுன். ஸோ பட்டினம் அப்படிங்கிறது கோஸ்டல் டவுன், புகார் அப்படிங்கிறது ஹார்பர் டவுன். ஓகே. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புகார், உறையூர், கொர்க்கை, மதுரை, முசிறி, வஞ்சி ஆர் கரூர் அண்ட் காஞ்சி. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ் அண்ட் போர்ட்ஸாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திணை பேஸ்டு சங்கம் சொசைட்டி பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட் ஆஃப் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.